குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். டைமிங் ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ்ப்பா. நம்ம சேனலுக்கு நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ வியூவராக இருப்பீங்க. நியூ வியூவராக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, 60 மார்க்ப்பா. டோட்டலாக உங்களுக்கு 60 மார்க்கு. அதில் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் 8 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. 1லிருந்து 8 வரைக்கும் கேட்கப்பட்டிருப்பது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆல்சோ 8 மார்க்கு, ஃபில் இன் த பிளாங்க்ஸும் 8 மார்க்கு. இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக வருது. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் 4 மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ 8, 8, 16 அப்புறமா இது ஒரு 4 மார்க். அப்போ டோட்டலாக எவ்வளோ 20 மார்க் முடிஞ்சிருதா? ஓகேங்களா, இதுதான் மாடல் கொஸ்டின் பேப்பர் செட்டு. அடுத்தது செக்ஷன் பியில் நம்ம போனோம் அப்படின்னா அவ்வளோதான், ஷார்ட்டாக முடிஞ்சிருது. செக்ஷன் பியில் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பிரீஃப்லி எனி 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அதாவது கிட்டத்தட்ட வந்து 7 வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன்சர் பிரீஃப்லியில் 7ல் 21லிருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 30 வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அந்த 10 கொஸ்டின்ஸில் 7 கொஸ்டின்ஸ் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நியாயமானது தான் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21லிருந்து 30 வரைக்கும் மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கக்கூடியதே வந்து கேட்பாங்கப்பா. ஓகேங்களா, நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது. அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா செக்ஷன் 3ல வந்து பாருங்கள் ஆன்சர் இன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் இன் டீட்டெயில் எனி 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 31 வந்து பாருங்கள் டிஸ்கஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் சங்கம் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. நான் 2 மார்க்லாம் படிக்கவே இல்லை பாருங்கள், அப்படியே வந்துட்டேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ 21 பாருங்கள். வட் வாஸ் நாட் டு கால் ஆஃப் விராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 22 வந்து பார்த்திங்கன்னா நேம் த ரூல்ஸ் ஆஃப் கனவா டிஸ்னின்னு வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 27 டெஃபனிஷன் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க 28. அடுத்தது வாட் இஸ் லோக்கல் டைம், நிறைய பிரிண்ட் அவுட் இதில் வந்து மிஸ் ஆகிருக்கு. அடுத்தது நேம் த பார்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஹவு கேன் வி கிளாசிஃபை த பல்லவா ஆர்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இப்போ 5 மார்க்குக்கு வந்து போகலாம் தைரியமாக. செக்ஷன் சியில் ஆன்சர் இன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டிருக்காங்க. பரவாயில்லையே, ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 31லேருந்து 36 வரைக்கும் 4 என்னடா இது, வெறும் 2 கொஷினாக வந்து நீங்கள் ஆப்ஷனில் விடுற மாதிரி இருக்குது. டிஸ்கஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் சங்கம் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 32ல் பாருங்கள் 2 மார்க்கு கேட்டதே அப்படியே எக்ஸ்பிளைன் பல்லவாஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 33 வந்து பாருங்கள் வாட் ஆர் த சிக்னிஃபிகேஷன்ஸ் லைன் ஆஃப் ஆட்டிடியூட் நினைக்கிறேன். ஆட்டிடியூடா லேட்டிடியூடான்னு தெரில. லேட்டிடியூடுப்பா. ஓகேங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறது அப்படின்னா நீங்களே ஃபஸ்ட்டு 2 லைன் வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது 34 வந்து பாருங்கள் வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 35 கம்பேர் அண்டு கண்ட்ராஸ்ட் டைரக்ட் டெமோக்ரஸி அண்டு ரீப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 36 ப்ரிப்பேர் 5 ஸ்லோகன்ஸ் ஃபார் ரோட் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அட அப்படின்னு தான் தோணுது. செக்ஷன் டி வந்து பாருங்கள் மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் ஆன் த ரிவர் மேப் ஆஃப் சவுத் இந்தியா. என்னென்ன பிளேஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா இருங்க ஒரே நிமிஷம், ரொம்ப குழப்பமாக இருக்குப்பா. மதுரை வந்து கேட்டிருக்காங்க, முசினி வந்து கேட்டிருக்கிறாங்க, கொர்க்கை வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உறையூர் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க சில குட்டீஸ். ஸோ இது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து 60 மார்க் ஆனது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இருக்குது. ஸோ சந்திப்போம். 60 மார்க்குக்கு 60 ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா, நன்றி.